தமிழ்நாட்டில் நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் எந்த கட்சிக்குமே தனிப்பெரும்பான்மை கிடைக்காத சூழல்ல அரசியல் களத்தில் அடுத்த கட்ட நகர்வுகள் குறித்து பரபரப்பான தகவல்கள் வெளியாகி கொண்டுமே இருக்கு. குறிப்பாக அதிக இடங்களை கைப்பற்றவுள்ள தமிழக வெற்றி கழகம் ஆட்சி அமைக்க முயற்சியை மேற்கொண்டுட்டு இருக்காங்க. அதிமுக தரப்புடைய அரசியல் கணக்கீடுகளுமே வேகமெடுத்துள்ளதாக சொல்லப்படுது. இந்த நிலையில அதிமுக எம்எல்ஏக்கள் சிலர் திடீரென புதுச்சேரியில உள்ள ஒரு ரெசார்ட்டுக்கு அழைத்து செல்லப்பட்டிருப்பது அரசியல் வட்டாரங்கள்ல பல கேள்விகளை எழுப்பியிருக்கு. இந்த நடவடிக்கை சாதாரண முன்னெச்சரிக்கை அல்ல, தாவேகா தரப்புடைய அணுகுமுறைக்கு எதிரான எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய அரசியல் வியூகமாக பார்க்கப்படுது. தேர்தல் முடிவுகள் வெளியானதுமே தமிழக வெற்றி கழகத்திற்கு தனி பெரும்பான்மை இல்லாததால அதிமுகவுடைய ஆதரவு நாட வேண்டிய நிலை ஏற்படும் அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி எதிர்பார்த்திருப்பதாக சொல்லப்படுது. அதிமுகவுடைய ஆதரவு நாட வேண்டிய நிலை ஏற்படும் அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி எதிர்பார்த்திருப்பதாக சொல்லப்படுது. குறிப்பா தாவேகா தலைவர் விஜய் அவர்கள் நேரடியாக தன்னை தொடர்பு கொண்டு ஆதரவு கோருவார் அப்படின்னு அவர் நம்பியிருந்த நிலையில அரசியல் வட்டாரங்களிலுமே அதையே தான் பேசப்பட்டது. ஆனால் அதிமுகவுடைய எடப்பாடி பழனிசாமி அவர்களை தொடர்பு கொண்டு பேசாமல் அதிமுகவுடைய எம்எல்ஏ ஒரு சிலரை தொடர்பு கொண்டு பேசியிருக்காங்களா? இதுதான் எடப்பாடி பழனிசாமி அவர்களை கோபப்படுத்தி உள்ளதாக சொல்லப்படுது. இந்த நிலையில அடுத்தடுத்த முடிவுகளை எடுக்க வேண்டிய கட்டாயத்துல தற்போது தலைவர் விஜய் அவர்களுமே இருந்துட்டு இருக்காரு. மேலும் பாத்தீங்கன்னா அனைத்து கட்சிகளுடனும் பேச்சுவார்த்தை ஒரு பக்கம் நடந்துட்டு இருக்கு. இந்த நிலையில தளபதி விஜய் அவர்கள் சற்று முன்னர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களை சந்தித்துள்ளதாக சொல்லப்படுது. சூப்பர் ஸ்டார் அவர்களை வைத்து திமுகவுடன் பேச்சுவார்த்தை நடத்துறாரா அப்படின்ற ஒரு பேச்சுமே கிளம்பிட்டு இருக்கு. இது போன்ற செய்திகளை பத்தி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.